நம்ம பேசின அரசியல் அவருக்கு ரொம்ப உள்வாங்கிட்டாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து நான் ஒரு பார்ட்டிலேருந்து வெளியே வந்து நான் வந்த பிறகு அவர்கிட்ட ஒரு மீட்டிங் ஆகட்டும், எந்த விதமான ஒரு இது இல்லாமல் உங்களுடைய குறிக்கோளும் நம்மளுடைய குறிக்கோளும் ஒன்று, நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து டக்குன்னு ரொம்ப டக்கு டக்குன்னு எல்லாம் ஸ்பீடாகவே நடந்துச்சு. எல்லாமே சொல்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் திருமாவளவன் அன்னைக்கு புக் ரிலீஸ் வந்திருந்தா நான் கூட எதுவும் பேசாமல் போயிருப்பேன். திருமாவளவன் பேசிட்டு போயிருப்பாரு, நான் பாட்டுக்கு மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு போயிருப்பேன். இதுதான் நடந்திருக்கும். என்ன வந்து ஃபுல் கவர்மெண்டோட மெக்கானிசம் ப்ரெஷர் பண்ணும்போது எனக்கான ஒரு அதான் சொல்லல, ஒருத்தர் வந்து நீங்க ரொம்ப அடிக்க ஒரு ரொம்ப ஆகச்சிறந்த அடிமை கூட எந்திரிச்சு டக்குன்னு வந்து செத்தாலும் பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நிடுவாங்க. அப்படிதான் பல வரலாறுகள் உருவாச்சு. ஆக்சுவலா யாருமே பண்ண முடியாத பெரிய பெரிய மன்னர் குடும்பங்கள்லாம் அப்படிதான் வீழ்ந்துச்சு. அப்படி அமைதியா இருந்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல இதானதுதான் ஆக்சுவலா.